சேனல்ஸ் நம்ம இந்த வாரம் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் வச்சோம். 80 கொஸ்டின் கொடுத்து 1 hour எக்ஸாம். இது வரைக்கும் நம்ம ரயில்வே எக்ஸாம் வச்சாச்சு, ஆர்பிஎஃப் எக்ஸாம் வச்சாச்சு. ஸோ ஆர்பிஎஃப் எக்ஸாம் கொஞ்சம் ஒரு மாதம் லேட் ஆகுது. அதனால் நம்ம எஸ்எஸ்சி ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வாரம் ஆல்ரெடி இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நம்மளே ஒரு பேர் வச்சுருந்தோம். என்ன தம்பி? எஸ்எஸ்சி எக்ஸாம் எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுருந்தேன். எக்ஸ்பிரஸ் மொத்தமாக இதுக்கு 50 ஸ்டேஷன் வச்சுருந்தேன். 50 ஸ்டேஷன் நம்ம தாண்டி போகிறப்போ 50வது ஸ்டேஷன் போகிறப்போ நம்ம எங்கே இருப்போம் தம்பி? எஸ்எஸ்சியில் பாஸ் ஆகிடும். அதனால் இது ஒரு ட்ரெயின் மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஆர்மிங்கிறது ஒரு ட்ரெயின், எஸ்எஸ்சி அப்படிங்கிறது ஒரு ட்ரெயின், ரெண்டுமே நமக்கு ஒரு ட்ரெயின். ஸோ 2 ட்ரெயினுக்குமே 50 ஸ்டேஷனில் நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த 50 ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் நம்ம எக்ஸாம் வந்து கரெக்டாக 80 கொஸ்டின் 160 மார்க். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரிஜினல். 160 மார்க்குக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அது 80 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 160 டோட்டல் 160 மார்க்கு. ஸோ இதில் 120 130க்கு மேலே எடுத்திருந்தா அவங்க நல்ல ஸ்கோர். அது போக ஃபஸ்ட்டு தடவை அந்த வாட்டி நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஈஸியாக உள்ள இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நம்ம சேர்த்துருந்தோம். இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டில் நம்ம 20 கொஸ்டின் வரை கேட்டிருந்தோம். மொத்தம் 80 கொஸ்டின், 20 மேத்ஸு, 20 ரீசனிங், 20 ஜிகே, 20 இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் போன வாரத்தில் நம்ம கிளாஸ் ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த எக்ஸாம் எக்ஸ்பிரஸ் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் நம்ம நின்றுருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேஷனோட ரிசல்ட் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். பார்க்கலாம் யார் யார் இதில் 120 மார்க் மேலே எடுத்திருந்தா ஓகே. இந்த ஸ்டேஷனில் விட்டவங்க அடுத்த ஸ்டேஷன்லையாவது அந்த 120 மார்க்கை எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ஸோட அந்த ட்ரெயினோட பைலட் நான் தான் கூட்டு போகிறேன். பேசஞ்சர்லாம் உட்காந்துருக்கீங்க, பார்க்கலாம் அடுத்ததுலையாவது அடுத்த ஸ்டேஷனில் எப்படி இருக்கு. ரைட்டு, ஓகே. ஜாபர் சிட்டி 120 ஒரு கிளாப் பண்ணிருக்கோம். சுமார் 102 மனோபாரதி 94, தேவயானி 94, தர்மராஜ் 92, எங்க யசிகராஜா 90, சாந்தி தேவி 88, ஜி ராம்குமார் 86, அக்னீஸ்வரன் 86, ரகுநாதன் 84, கே அரவிந்தன் 84, முத்துப்பாண்டி 84, வெங்கடேஷ் 84, எஸ் கார்த்திக் 82, தனேஷ் குமார் 80, மகாலட்சுமி எம் 80, லாவண்யா 82, ரோஹித் ரோஹித் 78, बी सुरेश कुमार 76, एस रमेश कुमार 76, पी ईश्वरन 72, कालीश्वरी 70, कालीश्वरी वरद मात्र मोसम बोल, दिनेश कृष्णा 70, लोकप्रियन 70, सुंदरेश्वरन 68, जयसुरेश 68, राहुल 66, वीरमणिवेल 66, शंकर पांडेयन 66, सुभाष चंद्र बोस 66, महाविष्णु 64, अरुण 64, राजलक्ष्मी I 64, आनंद M 62, Haman
62. எஸ் மாரிமுத்து 54. காந்தி பாண்டியன் 54. பொன்செல்வி 52. செந்தில் 52. மனோகரன் 50. சிவா 48. பிரீத்தி 46. மாரிராஜ் 46. முத்துக்குட்டி 44. முகிலன் 44. ராஜேஷ் 42. சௌமணி காசிராஜ் 40. கோகுல் பாண்டி 40. மணிகண்ட பிரபு 40. யங் ரோஹித் 36. தங்கபாண்டி 36. அப்சார் ஹுசைன் 36. ஓகே, இது எஸ்எஸ்சி மார்க்கு. அது நம்ம பார்க்க போகிறது ஆர்மி. ஆர்மி எப்படி எழுதிருக்கான்னு பார்ப்போம். ஆர்மி வந்து 50 கொஸ்டின் 50 மார்க். ஸோ 100 மார்க்கு போடுவாங்க ஆர்மியில். பட் ஆனால் நம்ம எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் 50 தான். 50க்கு கால்குலேட் யார் எல்லாம் பார்க்கணும் எடுத்துக்கான்னு பார்ப்போம். கஸ்தூரி 31. எம் ராஜலட்சுமி 31. சேரமக்கணி 24. எம் காவியா 24. குபேந்திரன் 23. ஆனந்தகுமார் 21. கபிலன் 21. மனோஜ்குமார் எம் மணி விக்னேஷ்குமார் 14. மாசாரம் 13. நவீன் பாண்டியன் 8. செய்வாங்க பேப்பர் வாங்கிக்கோ. யாரு? எம் மனோஜ்குமார் 19. செந்தில் இங்க இருக்கணும். மனோகரன் காந்தி பாண்டியன் ராகுல் 66. தினேஷ் கிருஷ்ணா 70. தர்மராஜ் 92. ஓகே, இந்த டீம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் மார்க் எடுக்கிறவங்க எடுத்திருக்காங்க. மார்க் எடுக்காதவங்க நான் சொல்றேன் எல்லாமே டபுள் மார்க் போட்டிருக்கு. 140 150 போனா தான் இந்த வேலை கன்ஃபார்ம். நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், டைம் இருக்குது. உட்காந்து இப்போ படிக்க 50 ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் தான் இது. செகண்ட் ஸ்டேஷன்ல அடுத்த வரப்போ பார்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு. டைம் இருக்கு, உட்காந்து படிங்க. இனிமே வந்து